இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதியன்று நடைபெறும் என அறிவிப்பு. இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை தேர்வு எழுத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தேர்வு முகமை தகவல். தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்களை தொடங்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய திட்டங்கள் கை நழுவி போவதற்கு திமுக அரசுதான் காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. மாநில அரசுக்கு மத்திய அரசு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதில். மத்திய அரசு கொடுத்தது தானே. மத்திய அரசு எந்த திட்டம் வழின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. போர்ட் நிறைய நிதி கொடுத்திருக்காங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்திருக்காங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. ஆனா வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. மத்தியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது திமுக கேட்டு பெற்ற நிதி மற்றும் திட்டங்கள் எவ்வளவு என இபிஎஸ் கேள்வி. நிதியமைச்சராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ப. சிதம்பரம் இருந்தபோதும் கூட தேவையான நிதி திட்டங்களை பெற முடியவில்லை எனவும் விளாசம். 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்கள் பெற்றிருக்காங்க, அதனால மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்ப கூட இங்க தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. மூச்சுக்கு 300 முறை இந்தியா கூட்டணி என சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்போது இந்தியா கூட்டணி பெயரை சொல்லாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் என்டிஏ பழனிசாமியாக மாறிவிட்டதாக விமர்சித்த முதலமைச்சருக்கு பதிலடி. சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையை எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. சென்னை வால்டெக்ஸ் சாலையில் முதலமைச்சர் பெயரிலான திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதல் நிகழ்வாக 10 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரப்போவதாகவும் கணிப்பு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. மீண்டும் நம்முடைய கழக தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போறார். எனவே திராவிட மாடல் 2.0 தொடரப்போகுது. திமுக காங்கிரஸ் இடையில் கூட்டணி விவகாரத்தில் எந்த முரணும் இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினை திமுக ஓரிரு நாட்களில் அறிவிக்கலாம் எனவும் தகவல். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு தினம் நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசும் காங்கிரசாருக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். கூட்டணி தொடர்பாக முடிவுகளை காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என திட்டவட்டம். அது எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும்.
எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக திமுக குழு அமைக்கும் என 36 நாட்களாக காத்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூ பேட்டி. தோழமை கட்சிகளுக்கு மரியாதை அளிப்பதால் தான் இத்தனை நாட்கள் காத்திருப்பதாகவும் ஆதங்கம். தொடங்குறோம் 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டிலே நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு நடத்துவதில் குளறுபடி ஏற்பட்டதால் தேர்வர்கள் அதிர்ச்சி. சென்னை மாநில கல்லூரியில் தேர்வை நடத்த எந்தவித ஆயத்த பணிகளும் தொடங்கப்படாததால் குழப்பம். அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி மையத்தில் தேர்வர்களின் பதிவெண்கள் இடம்பெறாததால் திடீர் சாலை மறியல். முன்னறிவிப்பின்றி தேர்வு மையம் மாற்றப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய தேர்வர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சென்னையில் பல தேர்வு மையங்களில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஏனைய மாவட்டங்களில் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் தமிழ்நாடு முழுவதும் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட சரியான முறையில் நடத்த முடியாத அவலம். நிர்வாக திறமையற்ற அரசு என திமுக அரசு மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. போட்டித் தேர்வை நடத்தக்கூட திமுக அரசுக்கு துப்பில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம். மிக சாதாரணமான ஒரு தேர்வை கூட நடத்த முடியாமல் போனதற்கு காரணமான டிஎன்பிஎஸ்சி உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேமுதிகவுடன் தாம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். கூட்டணி தொடர்பாக திமுக தலைமைதான் அறிவிக்கும் எனவும் திட்டவட்டம். திமுக கூட்டணியில தேமுதிக சேரணும்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கிய புள்ளியா இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்க தான். அது திமுக கூட்டணியில தேமுதிக இணையதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்களே ஒழிய அதை பத்தி எங்களுடைய தலைமைக்கு தான் கேட்கணும் மொழிய என்ன கேட்டா அது சரியாது வரும் இல்ல சார். நீங்க தான் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்க. பத்திரிகை தான் எழுதுறாங்க. தனிப்பட்ட நபர் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என திருமாவளவன் திட்டவட்டம். கொள்கை ரீதியாகவே பாஜக பாமகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்திருப்பதாக விளக்கம். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் வரும் 13ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என நிபந்தனை. தவேக கூட்டணிக்கு சில கட்சிகள் வருவார்கள் என செங்கோட்டையன் நம்பிக்கை. திமுக அதிமுக கூட்டணியில் இடம் கிடைக்காதவர்கள் தவேகவிற்கு வருவார்கள் என ஆருடம். நல்லதே பொறுத்திருந்து பாரு. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வர்றான்னு சொல்லியிருக்காங்க. அது போக போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் அங்கே எல்லாரும் பூரா இங்கே வருவாங்க. அது போக போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் அங்கே எல்லாரும் பூரா இங்கே வருவாங்க. அது போக போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் அங்கே எல்லாரும் பூரா இங்கே வருவாங்க. நாடாளுமன்றத்தில் கமல்ஹாசன் எம்பி உரையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கோனார் உரைதான் வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும்னு நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். எதுவுமே காதுல விழும் ஊனாரே தவிர என்ன காதுல விழுந்தது? எந்த இதுவும் மொழி புரியவே இல்லை.
கமல்ஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில்தான் பாஜகவினரின் தமிழ் ஞானம் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். முடியாமல் தான் பாஜகவினர் கதறுகிறார்கள், வாய்க்கு வந்ததை சொல்லி பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுடைய உரைக்கு கோனார் உரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் அவர்களின் தமிழ் ஞானம். நான்கு தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம். தமிழ்நாட்டில் வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக்கிட கம்யூனிஸ்ட் விசிக சார்பில் மக்களுக்கு வேண்டுகோள். தாளடி நெற்பயிரை காப்பாற்றிட மேட்டூர் அணையிலிருந்து 20 நாட்களுக்கு தண்ணீரை திறக்க இபிஎஸ் வேண்டுகோள். தஞ்சாவூரில் கதிர் முற்றிய நிலையில் காய்ந்து வரும் பயிர்களை ஆய்வு செய்த பின்னர் பேட்டி. விவசாயியுடைய நன்மை கருதி கஷ்டத்தை உணர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால்தான் இந்த விவசாயிகளுடைய பயிர்களை காப்பாற்ற முடியும். விளைச்சல் இன்னும் ஒரு 20 நாள் இருந்து விளைச்சல் முடிஞ்சிடும். ஆக அவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிடும். திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் பாம்பு கடித்து மாணவன் உயிரிழந்த அதிர்ச்சி. புத்தகங்களுக்கு நடுவே பாம்பு படுத்திருந்ததை கவனிக்காமல் கைவைத்த போது தீண்டியதால் பலியான சோகம். தமிழகத்தின் பல பகுதிகளில் கடும் பனிமூட்டம். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் தென்பட்டதால் வாகன ஓட்டிகள் மக்கள் அவதி. வழக்கத்திற்கு மாறாக சென்னையில் கடும் பனிப்பொழிவு. விமானங்கள் தரையிறங்க முடியாததால் திருப்பி அனுப்பப்பட்டன. சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ற வகையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மத்திய வெளியுறவுத்துறை பதில். மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பாதுகாப்பு, உளவுத்துறை, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளில் இணைந்து பணியாற்ற இந்தியா மலேசியா உறுதி. பயங்கரவாத எதிர்ப்பில் இரு நாடுகளும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என பிரதமர் மோடி பேட்டி. மலேசியாவில் 2 நாள் அரசுமுறை பயணம் நிறைவு. கோலாலம்பூரிலிருந்து தாயகம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. 2 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணி தீவிரம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரத்துடன் தன்னை தொடர்புபடுத்தும் சர்ச்சைகளுக்கு மறுப்பு தெரிவித்த தலைநாமா. எந்த சூழலிலும் தாம் எப்ஸ்டைனை சந்தித்ததில்லை எனவும் தன்னிலை விளக்கம். யுக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெறும் மோதலை வரும் ஜூன் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முடிவு.
இருதரப்பிலும் அழுத்தத்தை கொடுத்து அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயன்று வருவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். கம்போடியாவுடனான எல்லை மோதலுக்கு மத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தாய்லாந்து பொது தேர்தல். புதிய அரசாங்கம் அமைதியை நிலைநாட்டவும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் உழைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பர். ஜப்பானில் கட்டடங்களின் மேற்கூரையை வெண்மை நிறத்தால் அலங்கரித்து வரும் பனிப்பொழிவு. சாலையில் குவியல் குவியலாக கொட்டி கிடக்கும் பனிக்கட்டிகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைக்கும் நடவடிக்கை தீவிரம். ரஃபா எல்லையில் நிவாரணப் பொருட்களுடன் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பல்வேறு நாடுகளின் மனிதாபிமான உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் காசா மக்கள். சிங்கப்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் விமான கண்காட்சி. பல்வேறு உலக நாடுகளின் விமானப்படைகள் பங்கேற்று வான் சாகசம் நடத்தி அசத்தல். 5个场次飞行，用多彩航迹向来自世界各地的观众送上美。T20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. இதுவரை 176 ரன்களுக்கு அதிகமாக எடுத்து தோல்வியே காணாத ஆப்கானிஸ்தான் 182 ரன்கள் எடுத்திருந்தும் முதன்முறையாக தோல்வி. இந்திய வீரர் வாஷிங்டன் சுந்தர் காயத்திலிருந்து முழுவதுமாக மீண்டு விட்டார். நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியுடன் இணைவார் என கேப்டன் சூரியகுமார் தகவல். T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுடன் விளையாட முடியாது என்று பாகிஸ்தான் அறிவித்த விவகாரம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ICC நிர்வாகிகளுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோவில்களில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. கோபுர தரிசனம் காண திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு.